வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு நாம் பொருட்காட்சி திடல் இருந்த இடத்துல இருக்கிற வர்த்தக மையத்தில் பொருணை திருவிழா, அதாவது புத்தக திருவிழா நடந்துட்டுருக்கு. 10 நாள் நடக்கும். அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம். புத்தக திருவிழா அப்போ காலையிலேருந்து நைட்டு வரை நடக்கும். அதில் டெய்லி ஈவினிங் சிறப்புரையாற்றுறதுக்கு சிறப்பு விருந்தினர்கள் நிறைய வருவாங்க. அதே மாதிரி டெய்லி பட்டிமன்றமும் நடக்குது. நாங்கள் போன நேரம் திண்டுக்கல் லியோனி அவர் வந்திருந்தார். அவரோட பட்டிமன்றம் நினச்சி விழுந்து விழுந்து சிரித்தோம். நல்லாவே நேரம் போச்சு. வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுமே கொடுத்தாங்க. தமிழக சார்பில் நடக்குது இந்த பொருணை திருவிழா. பொருணை இலக்கிய கழகமும் இணைந்து இந்த அருமையான புத்தக திருவிழா நேற்று துவங்கி இருக்கிறது. இந்த விழாவை மிக சிறப்பாக துவக்கி வைத்து வெற்றிகரமாக இந்த புத்தக திருவிழாவை மக்கள் பங்கேற்கும் விழாவாக ஆரம்பிக்க வைத்து மிக சிறப்பாக ஜனவரி 30 தொடங்கின இந்த திருவிழா பிப்ரவரி 10 வரை நடக்குது. பிப்ரவரி 3 நேற்று மதுக்கூர் ராமலிங்கம் அவரோட ஸ்பீச்சும் பட்டிமன்றம் முத்தமிழ் அவரோட பட்டிமன்றமும் நடந்துச்சு. உங்க ஊர்ல எழுத்தும் கலையுமாக ஓடுகிற நெல்லை சீமை இந்த ஆண்டும் இலக்கிய திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தியிருப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கும் துணை நிற்கிற எல்லோருக்கும் வாழ்த்தையும் அன்பையும் நன்றியையும் சொல்லி தமிழ் மொழியை நேசிக்கிற எல்லோரும் தமிழ் ஒளியை வாசிக்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அரங்கத்துக்கு அந்த பக்கம் புத்தக வாசிப்பு நிலையம் இருந்துச்சு. அதில் ஒரே ஒருத்தர் புத்தகத்தை வாசிப்பார்னு பார்த்தா அவரும் ஃபோனை தான் நோண்டிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் புத்தக வாசிப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த புத்தக திருவிழாவுக்கு வாங்க. உள்ள 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்குது. உள்ளே போனதுமே நெல்லை மாவட்ட எழுத்தாளர்கள்னு தனி ஒரு ஸ்டால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா 100-150 ஸ்டால் இருக்கும். விகடன் பிரசுரம் இருக்குது, ஹிந்து பிரசுரம் இருக்குது, செண்பகா பிரசுரம் இருக்குது, காவியா பதிப்பகம் இருக்குது. எல்லா வகையான புத்தகங்களும் இருக்குது. எல்லா தரப்பு மக்களும் வாசிக்கிற அளவுக்கு புத்தகங்களும் இங்கே நிறைய இருக்குது. வாங்குறீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாரையும் கூட்டுவாங்க. இது பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச நூலான நவீன தாமிரபரணி மகாத்மியம் புத்தகம் அங்கே இருந்தது. எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு அவர் எழுதின புத்தகம் தான் அது. குழந்தைகளுக்கான புத்தகம் 10 ரூபாயிலேருந்தே இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்தா குதூகலமாவாங்க. அவங்களுக்கு வாசிப்பு திறனும் அதிகரிக்கும். ஃபோன்லேயே மூழ்கி அடிக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு புத்தகத்தை கண்டிப்பாக கொடுத்தாகணும். இன்னும் வரப்போகிற நாட்களில் சுகி சிவம் அவர் வராரு, பாரதி பாஸ்கர் அவங்க வராங்க, இன்னும் நிறைய எழுத்தாளர்களும் வராங்க. சுரா எழுத்தாளர் நாரும்புநாதன், அப்படி நிறைய எழுத்தாளர்களோட ஸ்பீச்சும் கேட்கலாம். ஒரு ஸ்டாலில் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் உட்கார்ந்துருந்தார். அவங்கக்கிட்ட எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க. புக் ஸ்டாலுக்கு வெளியே வந்தோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது நிறைய இருந்துச்சு. பலூன் ஷூட்டிங்கு அந்த மாதிரி கேம்ஸும் இருந்துச்சு. டில்லி அப்பளம், பொருட்காட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு சில ஸ்டால்களும் இருந்துச்சு. வரவங்க அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வித்தியாசமாக பபிள் டீன்னு ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிரியாணிலேருந்து காலிஃப்ளவர் பக்கோடாலேருந்து டெல்லி அப்பளத்துலேருந்து ப்ரெட் ஆம்லெட்டு, கட்லெட்டு எல்லாமே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அரங்கத்துக்கு அந்த பக்கம் போனோம்னா அங்கேயும் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த லெனின் அவரோட பழைய பொருட்களோட சேகரிப்புலாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பொதுமக்கள் தாலியிலேருந்து அந்த காலத்து டிவியிலேருந்து உலக்க நாளி அயன் பாக்ஸு பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கிற பொருட்கள்லேருந்து இப்போ உள்ள பொருட்கள் வர வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப அரிதான பொருட்கள், அதெல்லாம் காண கிடைக்காத பொருட்கள். கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள் இதெல்லாம். அப்புறம் நிறைய மகளிர் சுய உதவிக்குழு அவங்களோட ஸ்டால்கள்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த பக்கம் ஓவியங்கள், நிறைய ஓவியங்கள் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஒவ்வொரு ஓவியமும் தத்ரூபமாக இருந்துச்சு. இதெல்லாம் சேல்ஸுக்கு தான், வாங்கினாலும் நீங்கள் வாங்கலாம் இந்த ஓவியங்களை. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியோட மாதிரியை வச்சுருந்தாங்க. அதில் ஒரு தாலியும் இருந்துச்சு, முதுமகள் தாலி. சின்ன பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி அணுமின் திட்டத்தோட மாதிரியும் அதோட செயல்பாடும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சார்பாக மினியேச்சர் ராக்கெட்டு, அது ராக்கெட் இன்ஜின், அந்த மாதிரி இதை சென்சார் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. பிஎஸ்எல்வி ராக்கெட்டோட மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்போ நேவியோட சிறப்புகள், அதாவது கப்பற்படையோட சிறப்புகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைகள் பார்த்தா கொஞ்சம் குதூகலமாகவும் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் உத்வேகமாகவும் இருக்கும். கடைசியாக டிராயிங் பார்த்தோம். அதில் ஒரு டிராயிங் வந்து தத்ரூபமாக ஃபோட்டோ மாதிரியே இருந்துச்சு. முக்குடல் மாரியப்பன்கிறவர் வரைஞ்ச டிராயிங் அது. அது போக நிறைய டிராயிங்களும் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் சேல்ஸுக்கும் தான், நீங்கள் வாங்கிட்டு போகலாம். தத்ரூபமான டிராயிங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. மாலை நேரத்தில் வந்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் கிளம்புவீங்க. அந்தளவுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். புத்தகங்களும் நிறைய வாங்கலாம். புத்தக வாசிப்பு, நெல்லை மக்கள் கண்டிப்பாக புத்தக திருவிழாவுக்கு போங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.